அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கு மேற்பட்ட நபர்கள் இறந்து போனார்கள் கள்ளக்குறிச்சியில். நிச்சயமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, எங்கெல்லாம் மது அருந்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் மது சாலைகள் உள்ளதோ, எங்கெல்லாம் மதுபான விடுதிகள் உள்ளதோ, அதெல்லாமே ஒரு கள்ளக்குறிச்சி என்றே நாம் சொல்லலாம். ஆனால் 50க்கு மேற்பட்ட நபர்கள் இறந்து போய் உள்ளார்கள். இது மிக கவலைக்கிடமான ஒரு விஷயம். கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் இந்த 50 பேரில் இறந்து போனவர்கள் முக்கால்வாசி பேர் யார் என்று பார்த்தால் தலித் ஜாதியினர் தான். ஒரு தலித் ஜாதியினரின் வாழ்க்கை நிலை கொண்டாட்டம் என்பதே இவ்வளவுதான். ஒரு தலித் ஜாதியினர் மதுவிற்காக செலவழிக்கின்ற நேரம் 3/2 பங்கு என்றே சொல்லலாம். ஒரு தலித் ஜாதியினர் மதுவிற்காக செலவழிக்கின்ற நேரம் மிக அலாதியானதே என்று நாம் சொல்லலாம். மதுவை கழித்துவிட்டால் ஒரு ஜலித் ஜாதியினரின் கும்பல் மனப்போக்கில் கொண்டாட்டத்திற்கு இடமே இல்லை என்று சொல்லலாம். அங்கே காது குத்துவதாக இருந்தாலும் சரி, கல்யாண வைபோகமாக இருந்தாலும் சரி, கேளிக்கையாக இருந்தாலும் சரி, இறந்து போன உற்சவமாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளின் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, ஜலித் ஜாதியினர் பொதுவாகவே மதுவுக்கு செலவழிக்கின்ற நேரம் மிக பெரிது, மிக அதிகமானது. அவர்கள் வாழ்க்கையில் மதுவை கழித்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை சக்கையாகி விடுகிறது. மதுவை கழித்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டத்திற்கு இடமே இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே இது ஒரு சமூக உளைவிலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் விபத்து ஏற்படுகிறது, எங்கெல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து போகின்றார்கள் என்று நாம் கணக்கெடுத்து பார்க்கலாம். அதே போல மதுவில் இறந்த போவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் உள்ளார்கள் என்றே தெரிந்து கொள்ளலாம். ஒரு மது விஷமாக மாறிவிடுகிறது. அது தினசரி வாழ்க்கை நடைமுறை பழக்கமாக இருந்தாலும் சரி, எது தினசரி நடைமுறை பழக்கமாக உள்ளதோ அது விஷத்திற்கு சமமானது.